ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமாக நாங்களும் நலமாக இருக்கோம். நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இப்போ குழந்தைங்கள நாங்கள் அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற நியூஸை சொல்ல போகிறோம். அவங்களோட எக்ஸைட்மெண்ட். பாப்பா, உங்கள் 2 பேத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது? இன்னைக்கு மத்தியானம் பனையூர் போக போகிறோம். பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு. அவன் சொன்னது தான். அதுக்கப்புறமேட்டு அவங்க டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் பங்க்குக்கு போய் நாங்கள் பெட்ரோல் போட போயிட்டோம். அப்புறமேட்டு அவங்க பெட்ரோல் பங்க்கில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கற்பனையெல்லாம் அங்கே பனையூரில் யார் யார் இருப்பா, யார் யார் நம்ம கூட விளையாடுவா அப்படிங்கிறது அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அவங்க அப்பா பெட்ரோல் போட்டுட்டு ஏர் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு இடையிலேயே பாப்பா எட்டி பார்க்குறாங்க. டைம்லாம் வேஸ்ட் ஆகுது, சீக்கிரமாக நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரியே தான். ஆனால் அவங்க பேசினாக்க நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்களோட மொழி நடை அது மாதிரி. பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுது. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பனையூர் போயிட்டோம். அவங்க சித்தி அம்மா, அவங்க மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப ஹாப்பியெல்லாம் விளையாட போகிறேன் மாமா அப்படிலாம் சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மீட் பண்ணோன்னே ரொம்ப அவங்க வேறு யாரும் கிடையாது. இது எங்கள் அண்ணனோட பசங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறமேட்டு எங்கள் அக்காவோட பசங்க பொண்ணுங்க, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க பொண்ணுங்க. இவங்கள வருஷம் மீட் பண்ணுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு வேலை டைட்டாக இருக்கும், நாங்கள் கூட்டிகிட்டு போகல. எப்படியும் அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. இந்த இதில் எங்கள் தம்பி கூட எங்கள் பாப்பா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் பாப்பா எங்கள் தம்பிக்கு ரொம்ப செல்லம். அதை பேச வச்சு அவன் ரசிச்சுக்கிட்டே இருப்பான். திருவள்ளுவர் கூட சொல்லுவாங்களே, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்ட்டு. நான் கூட இந்த யூடியூப் சேனல் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னாக்க, பாப்பாவோட அந்த வாய்ஸெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக அது அமையும் அப்படிங்கிறத நான் நம்பி தான் இதை இது பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப க்யூட்டான மொமெண்ட்டு அது பேசுனது, அது மாதிரி நான் கொஞ்சம் இது சேர்த்து வைக்கிறேன். இதே மாதிரி தான் என் பையனும் பேசினா. ஆனால் இப்போதைக்கு என்ன டச் கிடையாது. அதனால் எங்கள் வீட்டுக்கார் சொல்ல இருக்குது, அதை தான் அந்த வீடியோ எடுத்து அப்பப்போ சேனலில் போடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப உடம்புக்கு கட்டிட்டு அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.